என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். இதோ நாம் 3ஆம் தேதி 3/5/24 அன்னையின் வணக்க மாதத்தில் இருக்கிறோம். இன்று நாம் செய்ய வேண்டியது ஒரு நோயுற்றவரை சந்தித்து ஆறுதல் அளித்து அந்நற்செயலை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிப்போம். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தூய ஆவியார் நம்மில் செயலாற்றுகின்றார். நாம் இறைத்தந்தைக்கு தினம் சொல்ல வேண்டிய ஜெபம்: இறை தந்தைக்கு அன்பான மகளாகிய மரியே வாழ்க, இறைமகன் இயேசுவின் அன்னையே வாழ்க, தூய ஆவியார் தங்கி வாழும் ஆலயமாகிய மரியே நீ வாழ்க. இன்றைய சங்கீத தொடர்ச்சி சங்கீதம் 18 36 37 38. நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர், என் கால்கள் தடுமாறவில்லை. என் எதிரிகளை துரத்தி சென்று நான் அவர்களை பிடித்தேன். அவர்களை அழித்தொழிக்கும் வரையில் நான் திரும்பவில்லை. அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை வெட்டி தள்ளினேன். அவர்கள் என் காலடியில் விழுந்தார்கள். நீதிமொழிகள் 8 27 28 29. இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 15:1-8. இன்று புனிதர்கள் பிலிப்பு யாக்கோப்பு திருவிழா. தூதர்கள் யாக்கோபும் அதன் பின் அனைவருக்கும் தோன்றினார். இன்றைய தூய நற்செய்தி 14:14. இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு பிலிப்பிடம் கூறியது: நான் தந்தை என்னுள்ளம் இருப்பதை நீ நம்பவில்லையா? அன்புள்ளங்களே, இதோ நாம் இந்த வணக்க மாதத்தில் அன்னை மரியாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தில் அன்னை மரியாளோடு நாம் இணைந்து அன்னை மரியாளுக்காக நற்கிரிகளை செய்து கொண்டு வருகிறோம். தினமும் நாம் கெபியில் ஜெபமாலை ஜெபிப்போம் தொடர்ந்து. இதோ ஒரு சின்ன நிகழ்வு. 1830ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் என்ற நகரத்தில் ஒரு பெண் தினமும் உற்சாகத்தோடு இறைவனுக்கு ஜெபித்து நோயாளிகளுக்கு ஆறுதல் அளித்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சுன்னு வந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க ஆழ்ந்த தியானத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அன்னை மரியாயின் உருவம் பொருந்திய இம்மாக்குலேட் கன்செப்ஷன் அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு கனவுல வானத்தில் தோன்றி அந்த 2 கையிலையும் ஒளி வீசியிருக்கு. அப்போ அந்த ஒளியிலேருந்து வந்த அந்த ஒளிக்கு அர்த்தம் இந்த ஒளி கதிர்கள் மனிதருக்கு நான் இறைவனிடமிருந்து பெற்று தருகின்ற ஞான வரங்களின் அடையாளமாகும் என கூறியது. அப்பொழுது அன்னையின் திருவுருவம் அமைந்த படத்தை சுற்றி தங்க எழுத்துக்களால்: ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியே, உம்முடைய அடைக்கலத்தை நாடி வருகின்ற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த லேடி கண்டுட்டு ஒரு நாள் போய் ஃபாதர்கிட்ட சொல்லுது. ஃபாதரும் எதுவோ நினச்சின்னு ஏதோ உருட்டு புருட்டாக இருக்கும்னு சொல்லிட்டுன்னு விட்டுட்டார். அப்போ ஒரு நாள் ஃபாதர் கனவில் போயிட்டு அன்னை மரியா பேசும்போது ஃபாதர் எழுந்து போயிட்டு அவர் பிஷப்பை சந்திக்கிறாரு. பிஷப்பை சந்தித்து இனி காலம் தாழ்த்தாதே அப்படின்ட்டுனா அந்த உருவம் சொன்ன மாதிரி அவருக்கு. அப்போது நேராக போயிட்டு ஃபாதர்கிட்ட சொல்லி யாரெல்லாம் இந்த படத்தை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வித சேதமும் இருக்காது, காயங்களும், போர்க்களத்தில் இருக்கிறவங்க தப்பி பிழைப்பாங்க, அடிக்கடி நோயில் அவதிப்படுறவங்க, அலைக்கழிக்கப்படுறவங்க இந்த படத்தை தங்களது சோதனைக்கு ஒரு பெரிய இதுவாக வச்சு அந்த பாவத்திலிருந்து விழாமல், பாவம் செய்வதும் அல்லாமல் பாவத்திலிருந்து விழாமல் பாதுகாக்கப்படும் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புத படத்தை நிறைய மக்கள் இன்று வைக்க காரணம் அந்த சகோதரிக்கு அன்னை மரியாள் கொடுத்த அந்த ஒரு காட்சி. இதோ நாமும் அன்னை மரியாளோடு இணைந்திருக்க வேண்டுமென்றால் பக்தி விசுவாசத்தோடு அன்னைக்குரிய தாழ்ச்சியோடு வாழ முயற்சி செய்வோம். இயேசுவின் பின் செல்வோம். நான் தந்தை உள்ளம் இருப்பதை நீ நம்பவில்லையா? நாம் அதை நம்பி இயேசுவின் பின் செல்வோம், இயேசுவின் கைப்பிடிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.